எங்க நகை வாங்கணும்? சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. எந்த நகை வாங்கணும் பாருங்க, பார்த்து வாங்குங்க. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா. ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷல் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனீர் பக்கோடா. பக்கோடா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பனீர் 400 கிராம், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், சோடா உப்பு 1 சிட்டிகை, சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, கடலை மாவு 250 கிராம், காரா பூந்தி 250 கிராம், டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஸோ இந்த பன்னீர் பக்கோடாவை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து இப்போ நம்ம ஒரு 2 பேக்கெட் வந்து, ஒரு பேக்கெட் 200 கிராம், ஸோ நாம் வந்து 2 பேக்கெட் எடுத்துருக்கோம். 2 பேக்கெட் பன்னீரை நல்லா இந்த மாதிரி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இது நம்ம ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேங்கி ஃப்ளேவரோடு நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நல்ல ஒரு ஃப்ளேவர் ப்ளஸ் வந்து அந்த டேஸ்ட் நமக்கு வந்து நல்லா கொடுக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா பன்னீர்லேயும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா சூப்பராக நம்ம வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்னீரை நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் வந்து ஆகட்டும்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷனான நம்ம வந்து ஒரு மிக்சர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து டாப் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலை மாவு வச்சு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு கடலை மாவு ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் சோடா மாவு ஆட் பண்ணுறோம். ஃப்ளேவருக்கு நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேரினேஷனில் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம போட்டு தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் நமக்கு வந்து எப்பயுமே பக்கோடா அப்படின்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் காரமாக கிறிஸ்பியாக இருந்தால் தான் பிடிக்குன்றதுனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணுறோம். இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தாங்கிறதுனால உங்களுக்கு வந்து கலரும் கொடுக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவும் காரம் கொடுக்காது. ஸோ அதனால் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எல்லா பொருளுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு நம்ம திக்காக வந்து கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணிடும் போது நமக்கு எல்லாமே நல்லா அதில் சேர்ந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சர் ரெடி பண்ணியாச்சு. இது ஆக்சுவலி இந்த மிக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம வந்து ஸ்பூனில் வந்து பின்னாடி வந்து நம்ம கோட் ஆகணும். இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கோட்டாக இருக்கணும். நீங்கள் இதே வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டாலும் இதில் வந்து ஒட்டாது. ஒட்டாமல் இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் மேலே கோட் ஆகாமல் எல்லாமே வந்து எண்ணெய்க்குள்ளே நமக்கு வந்து கழண்டு போயிடும். இப்போ நம்மளுடைய பன்னீர் ரெடியாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் கோட்டிங்கான மாவும் ரெடியாக இருக்குது. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து காரா பூந்தி வச்சுருக்கோம். காரா பூந்தி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி இது வந்து பக்கோடான்னு சொல்லியிருக்கோம், இதுவே போதும். ஆனால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ், நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு ஸ்டார்டர் சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக இருந்தால் தான் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்ட்ரா கிறிஸ்புக்காக தான் நம்ம வந்து இந்த காராபூந்தி வச்சுருக்கோம். ஸோ இந்த காராபூந்தி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டினரி கடையில் இருக்கிற காராபூந்தி வாங்கினாலும் பரவாயில்ல, இல்லை ஸ்பெஷலாக நீங்கள் வந்து பிளெயினாக கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி காராபூந்தி வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். காராபூந்தி மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஓம்புடி இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காராபூந்தி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லைட்டாக வந்து க்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த பன்னீர் பக்கோடா ப்ரிப்ரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி நல்லா வந்து நம்மளுடைய பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொமேட்டோ சாஸையும் சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டு நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி அதுக்கான மேல் மிக்சரில் நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் அகைன் ஃபைனலி வந்து நம்ம கோட் பண்ணுறதுக்காக காராபூந்தியும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் காய வச்சு பொரிக்கிறது மட்டும்தான். ஸோ இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா நமக்கு எண்ணெய் விட்டால் தான் நம்மளுடைய க்யூப்ஸ் எல்லாமே வந்து முழுகி அது வந்து நல்லா நமக்கு வேகும் போது தான் நமக்கு ஃபுல்லாகவே அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீடியம் ஹாட் தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்மோக்கி ஹாட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து போட்டதுவே வந்து பன்னீர், ஏன்னா கடலை மாவுங்கிறதுனால நமக்கு வந்து கலர் மாறிடும். ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து மாறாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல ஓரளவுக்கு சூடாயிடுச்சு அந்த பதத்திலே வந்து நம்ம போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பன்னீர் ரெடியாக இருக்குது. இதை ஒவ்வொரு பன்னீராக எடுத்து இந்த மாதிரி கடலை மாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நல்லா வந்து நம்மளுடைய இந்த மாதிரி காராபூந்தியில் கோட் பண்ணி நீங்கள் ஒரு 2-3 ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பீசஸ் ரெடி பண்ணியிருக்கோம், அதை போட்டுக்கலாம். போட்டு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த பூந்தி எல்லாமே நமக்கு வந்து உள்ள அந்த எண்ணெய் கூட சேர்ந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து கரையாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஊதிரும், நீங்கள் அது வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக, நல்லா நமக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு கிறிஸ்பான டெக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். வர ஒரு வாரத்துக்கு முன்னாடி கன்சீவ் ஆக மாட்டாங்க இஃப் தே ட்ரை. ரெண்டாவது வந்து காண்டம் விச் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட். மூணாவது வந்து ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ். நாலாவது வந்து